ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 24ാമത് ശ്ലോകം. ദേവർഷിഗണസംഗാദസ്തൂയമാനാത്മവൈഭവ ഭണ്ഡാസുരവധോദ്യുക്തശക്തിസേനാ സമന്വിത. 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിன 2 നാമമാക്കും இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. தேவர்கள், ரிஷிகள், தேவர்ஷிகள் இவாளால ஸ்துதிக்கப்படுற பரமாத்மஸ்வரூபியா இருக்கிற தேவி, பண்டாசுரனை வதிக்கிறதுக்கு ரெடியா நிற்கிற சக்தி சேனைகளோடு கூடிட்டு இருக்கிற தேவி, அப்படி இருக்கிற லலிதாம்பிகையாக்கும் இங்கே வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. 64வது நாமம் தேவர்ஷிகணசங்காதஸ்தூயமானாத்மவைபவ. தேவர்கள், ரிஷிகள், தேவர்ஷிகள் இவாளோடெல்லாம் கணங்கள் கூட்டங்களால ஸ்துதிக்கப்படுற ஆத்ம வைபவத்தோடு கூடின தேவி, சர்வவியாபியான ஆத்மாவோடு கூடிட்டு இருக்கிற தேவி. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ஆத்மஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி. தேவர்களும் ரிஷிகளும் பிரபஞ்சத்தில ஓரோ கணங்களும் கூட்டத்தோடு கூடி ஸ்துதிக்கிற ലളിതാംബികை. ഗന്ധർവ കൂട്ടങ്ങളുണ്ട്, കിന്നര കൂട്ടങ്ങളുണ്ട്, യക്ഷക്കൂട്ടങ്ങളുണ്ട്, இப்படின்னு நிறைய கணங்கள். தேவர்களோடு கூட்டம், ரிஷிகளோடு கூட்டம், தேவர்ஷிகளோடு கூட்டம், கந்தர்வர்களோடு கூட்டம், கிண்ணறர்களோடு கூட்டம், இப்படின்னு ஓரோ கணங்களும் கூட்டத்தோடு கூடிட்டு ஸ்துதிக்கப்படுற வைபவத்தோடு கூடினவளாக்கும் ലളിതാംബിகை தேவி. எல்லாருக்கும் சக்தி சைதன்யம் பகர்ந்து கொடுக்கிற ஜெகதம்பிகைய സാറ്റിസ്ഫാക്ഷനോട് കൂടിയിട്ട് കാണ വേണ്ടിനത് എല്ലാരോടും தேவையாக்கும். அப்படி இல்லைனா எல்லாருக்கும் தேவியை குஷிப்படுத்துறதுல கடமையுண்டு. சக்தி இல்லைனா ஒருத்தருக்கும் இந்த பிரபஞ்சத்துல அசைய முடியாது, ஒரு புல்குடி கூடியும் அசையாது. மதுகைடவர்களை வதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட மகாவிஷ்ணுவோடு ஹெல்ப்புக்கு வந்து சேர்ந்தது ஆதிபராசக்தியாக்கும். தேவி பாகவதத்தில பிரதம ஸ்கந்தத்தில இதை எடுத்து சொல்லப்படுறது. விஷ்ணுவுமாயிட்டு யுத்தம் செய்யற மதுகைடவர்களோடு பக்கத்துல மனச மயக்கற மோகினியாயிட்டு பிரத்யட்சப்பட்ட தேவி அவளோடு ஸ்ரத்தைய தேவியில திருப்பி விட்டா. தேவியோடு அழகுல மயங்கின மதுகைடவர்கள் யுத்தத்திலேந்து நகர்ந்து போறதுக்காயிட்டாக்கும் இப்படி செஞ்சது. இந்த யுத்தத்தை திடீர்னு நிப்பாட்டுறதுக்கு என்ன வரமாக்கும் வேணும் அப்படின்னு விஷ்ணு கிட்ட மதுகைடவர்கள் கேட்கிறா. സന്ദർഭം ശരിക്കും ഒത്തു വന്നതാല് മഹാവിഷ്ണു രണ്ടുപേരെയും വധിக்கிறதுக்கான வரமாக்கும் വേണം அப்படின்னு சொன்னார். தேவியோடு ശരീര അഴകില് ഭ്രമിച്ച മധുകൈടവர்கள் ஜாஸ்தியா ஒன்னும் சிந்தனை பண்ணாதக்கு அவளை கொல்லறதுக்கான வரத்தை மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்தா. அந்த அளவுக்கு முட்டாள்களாயிட்டு மாறிட்டா. தேவி அப்படி அவளை மயக்கினா. மகாவிஷ்ணு அவ ரெண்டுபேரையும் தன்னோட மடியில படுக்க போட்டு வதிச்சார். பராசக்தியோட சாநித்தியம் இல்லைனா மகாவிஷ்ணுவுக்கு அவரோட வேலையை பண்ணியிருக்க சாதிச்சிருக்காது. தேவியோட வைபவத்தோடு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கும் இங்க சொன்னது. திரிமூர்த்தி
மும்மூர்த்திகளும் தேவர்களும் ரிஷிகளும் எல்லாவிதமான ஜனங்களும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சக்திக்காயிட்டு தேவிய நிரந்தரம் ஸ்துதிச்சுட்டே இருக்கா. அதனாலேயாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிச்சா தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா. தேவியோடு கேசாதிபாத வர்ணனைகளுக்கு அப்புறம் தேவியோடு வாசஸ்தானவும் தேவியோடு இருப்பிடவும் வாக்தேவிகள் வர்ணிச்சா. பண்டாசுர வதத்துக்காயிட்டாக்கும் லலிதாதேவி அவதாரம் பண்ணினது. தேவியோடு சேனையாக்கும் சக்தி சேனை. பண்டாசுரனோடு உபதிரவம் தாங்க முடியாம தேவர்களோடு அந்த சங்கடம். அதனாலேயே தேவர்கள் இதுக்கு ஒரு பரிகாரம் காணணும் அப்படின்னு அம்பாளை நினைச்சு ஒரு பெரிய மகா யாகத்தை பண்ணினா. அந்த யாகத்துல தேவி பிரத்யட்சமானா. சிதக்னிகுண்ட சம்பூதையாயிட்டு பவிச்சா தேவி. பண்டாசுரவதம் அப்படிங்கிற திருவிளையாடல்களுக்காயிட்டு தேவி உத்பவிச்சா. 64வது நாமம் முதல்க்கு 82வது நாமம் வரைக்கும் இருக்கிற 20 நாமங்கள் வழி தேவியேயும் தேவியோடு கூட இருக்கிற சக்தி சைன்யங்களேயும் வாக்தேவிகள் வர்ணிக்கிறார். தேவியோடு பலதரம் சக்திகளை கூட்டி சேர்த்தி சைன்யமாக்கிட்டு யுத்தத்துக்கு ரெடியாகிறா லலிதாதேவி. சக்தி சைன்யங்களோடு கூடி சேர்ந்து தேவி பண்டாசுரவதத்துக்கு ரெடியாகி நிற்கிறா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை வர்ணிக்கிறா. தேவியேயும் தேவியோடு விபூதிகளான பல பல சக்தி ஸ்வரூபிணிகளையும் வாக்தேவிகள் வர்ணிக்கிறா. சக்தி ஸ்வரூபிணிகளோடு வாகனங்கள் ஆயுதங்கள் சக்திகள் எல்லாம் வாக்தேவிகள் வர்ணிக்கிறா. 64 முதல்க்கு 82 வரைக்கும் இருக்கிற நாமங்கள் பண்டாசுர வர்ணனையாக்கும். 83வது நாமம் பண்டாசுரனை வதிச்ச தேவியை தேவர்கள் ஸ்துதிக்கிறதுமாக்கும். நமக்குள்ள இருக்கிற காமக்ரோதாதி ஷட்பாவங்களாக்கும் பண்டாசுரன் அப்படிங்கிறது. அறுபத்தினாலாவது நாமமாக்கும் நம்ம பார்த்தோம். 16 அக்ஷரங்கள் இருக்கிற 64வது நாமம். இனி பார்க்க போறது 16 அக்ஷரங்கள் இருக்கிற 65வது நாமம். பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. நடுவுல பதங்களை பிரிக்காதைக்கு வேணும் நாமங்களை சொல்லறதுக்கு. பண்டாசுரவதோத்யுக்த அப்படின்னு பிரிச்சுட்டு சக்தி சேனா சமன்விதா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். 16 அக்ஷரங்களோடு கூடின நாமமானதால ஒட்டுக்க வேணும் நாமத்தை சொல்லறதுக்கு. நடுவுல ஃபுல் ஸ்டாப்பு கோமை ஒன்றும் இருக்கப்படாது. பண்டாசுரனை வதிக்கிறதுக்காயிட்டு ரெடியா நிற்கிற சக்தி சேனையோடு கூடினவள் தேவி. பண்டாசுரனை வதிக்கிறதுக்கான முயற்சியில சக்தி சேனையோடு கூடிட்டு ரெடியா நிற்கிற லலிதாம்பிகை தேவி. தட்சயாகத்துக்கு அப்புறம்
தபசு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனோடு மனச தபசிலேந்து மாத்திரத்துக்காயிட்டு தேவேந்திரன் காமதேவனை அனுப்பிவிட்டார். காமதேவன் தன்னோடு 5 புஷ்பபானங்களால பரமேஸ்வரனுக்கு தபசுக்கு விக்னம் வருத்துறதுக்கு, இந்த பிரகிருதியுமாயிட்டு மிங்கிளாகிறதுக்கு பரமேஸ்வரனை தூண்டறதுக்கு ரெடியானார். பரமசிவன் தன்னோட 3ஆம் கண்ணை திறந்து காமதேவனை பஸ்மமாக்கினார். சிவபூத கணங்களில ஒருத்தரான சித்திரசேனன் அப்படிங்கிற கணநாயகன் காமதேவ பஸ்மத்திலேந்து ஒரு புருஷ ரூபத்தை நிர்மிச்சார். அந்த புருஷ ரூபத்துல பரமசிவன் பார்த்தார். உடனடியா அந்த புருஷ ரூபம் ஜீவனுள்ள அசுரனாயிட்டு மாறித்து. காமதேவனோடு சௌந்தர்யமா இருக்கிற அழகு அந்த அசுரனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அசாதாரணமான சக்தியும் அந்த அசுரனுக்கு கிடைச்சது. தபசுக்காயிட்டு போன அசுரன் பரமசிவனை தியானிச்சு பிரத்யட்சப்படுத்தி வரம் வாங்கினார். யுத்தம் செய்யறத சத்ருவோடு பாதி சக்தி தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சத்ருவோடு சஸ்திர அஸ்திரங்களுக்கு என்ன தோக்கடிக்கிறதுக்கு சாதிக்க கூடாது அப்படின்னு மக்கும் வரம் வாங்கினது. மகாதேவன் அப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டார். இந்த சம்பவம் தெரிஞ்ச பிரம்மா பண்டு பண்டு அப்படின்னு சொல்லி அந்த அசுரனை அப்ரிசியேட் பண்ணினார். பண்டு அப்படிங்கிற வாக்கோட அர்த்தம் நன்னாச்சு அப்படின்னாக்கும். வரம் வாங்கின அசுரன் பண்டாசுரன் அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆன அதிசக்தனான பண்டாசுரனை வதிக்கிறதுக்காக்கும் பராசக்தி லலிதாம்பிகையாயிட்டு அவதாரம் எடுத்தது. தேவர்ஷி கண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. தேவ ரிஷி தேவ ரிஷி கண தேவ ரிஷி அது கூடி சேர்ந்தாக்கும் தேவர்ஷி அப்படிங்கிறதாச்சு. தேவ ரிஷி கண தேவர்ஷி கண சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா 16 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற சமஸ்த பதங்களை தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லறதுக்கான முயற்சிய பண்ணிட்டு இருக்கோம். பண்ட அசுர வத உத்யுக்த பண்ட அசுர வத உத்யுக்த பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. சமஸ்த பதங்கள் கூடி சேர்ந்த 16 அக்ஷரங்கள் இன்க்ளூடா இருக்கிற நாமத்துல இருக்கிற பதங்களையாக்குமே நம்ம பார்த்து தெரிஞ்சுண்டு அந்த நாமங்கள் தவறில்லாம சொல்லறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம்.
ദേവർഷിഗണ സംഘാത സ്തൂയമാന ആത്മവൈഭവ. സ്തൂയമാനാത്മവൈഭവ. ഭണ്ഡ അസുരവധ ഉദ്യുക്ത. ഭണ്ഡാസുരവധോദ്യുക്ത ശക്തിസേനാ സമന്വിത. ഇത്രയും പദങ്ങളാക്കും இந்த நாமத்தில் உள்ளது.